எனக்காக ஃபர்ஸ்ட் வந்த எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ரஜன் ப்ரோ, ராணோ, சக்தி, சிந்து, சில பேர் எடிட்டர் கண்ணதாசன், டிஓபி, இது எல்லாருமே எனக்காக. அண்ட் என் ஃபேமிலி. ஆக்சுவலா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது என்னோட ஃபர்ஸ்ட் மைக்கு. என் வீட்டில் வந்து என்ன சில இடத்துல தவிர்த்திருப்பாங்க, எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிறைய பேசணும், நிறைய ஃபீல் ஆகுது. பட் இப்போ இந்த இடத்துல அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு போனேன்னா, நான் என் லைஃப்ல சில விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். எல்லார் லைஃப்ல ஒரு விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எனக்கு அதிகமா இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ் சில டைம்ஸ்ல நம்ம தனிமையில இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா, இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்ப ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ற ஒரு பொண்ணு 6 மாசம் ஜெயில போடுறாங்க, ரிட்டர்ன் அவன் தப்பு பண்ணாம இருப்பானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சா வெளியே பப்ளிசிட்டி ஆகும். தெரியாம இருக்கிறது எவ்வளவோ இருக்கு. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது எதுக்காகனா, நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த கடந்து போனா மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. இங்க இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது. கண்டிப்பா எனக்கு பிரஜன் ப்ரோ, நீங்க உங்க எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் இயர்ல ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்கு. கண்டிப்பா நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன்.